Hello guys, welcome to my channel, Aspirant to Government Employee. First of all, இந்த 100 days challenge, study challengeல வந்து participate பண்ணணும்னு நினச்ச எல்லாருக்குமே ஒரு big congratulations. ஸோ நம்ம without any delay, let us move on to the video. First வந்து நம்ம என்ன சப்ஜெக்ட்ஸ் என்ன எக்ஸாமுக்காக படிக்கிறோம் அதை வந்து கிளியர் கட்டாக சொல்லிடுறேன். பாண்டிச்சேரி எக்ஸாம்ஸ் எதுவாக இருந்தாலும் மெயினாக எல்டிசி யூடிசி எக்ஸாம்ஸ்க்காக படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 100 days சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேப்பர் 1 100 மார்க்ஸ் இருக்குது, பேப்பர் 2 100 மார்க்ஸ் இருக்குது, 0.25 நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. அப்புறம் சப்ஜெக்ட்ஸ் பிரேக் டவுன் பற்றி நான் சொல்லிடுறேன். என்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து நமக்கு இருக்குது அப்படின்றது. இங்கிலீஷ், மேக்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்கூல் மேக்ஸ் கேட்குறாங்க, ஆப்டிடியூட் கேட்குறாங்க, ரீசனிங், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அப்புறம் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, ஜியாகிரஃபியில் இந்தியன் ஜியாகிரஃபி, வேர்ல்ட் ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரியில் அந்த மாதிரி தான் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி ஆல்சோ கேட்குறாங்க சில டைமில். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், எத்திக்ஸ் அண்ட் மாராலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிச்சுக்கணும். அப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே. இதில் தான் மொத்தமான சப்ஜெக்ட்ஸ். நான் எல்லா சப்ஜெக்ட்ஸோட பேரும் சொல்லிட்டேன். ஸோ நம்ம வந்து டெய்லி 10 hours படிக்க போகிறோம், ஓகேங்களா? இப்போ ஒரே சப்ஜெக்ட்ஸ் வந்து 10 மணி நேரம் படித்தா நம்மளால் அந்த மாதிரி படிக்க முடியாது. அது சீக்கிரமே நமக்கு வந்து போர் அடித்து அந்த 10 hours சேலஞ்சை நம்ம வந்து ட்ராப் ஆகிற மாதிரி ஆகிடும். ஸோ ஸ்கூல்ஸ்லாம் அதனால தான் டைம் டேபிள் மாதிரி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மேக்ஸ் பீரியட், செகண்ட் இங்கிலீஷ் பீரியட் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த 10 hours சேலஞ்சை நம்ம வந்து நமக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ஸ் ஃபஸ்ட்டு, அப்புறம் நமக்கு கொஞ்சம் மைல்டாக பிடிக்கிறது, அப்புறம் மத்தியான டைம்லலாம் நமக்கு கொஞ்சம் ட்ரௌசியாக தூக்கம் வர மாதிரி இருக்குதுன்னா மேக்ஸ் போடலாம், இல்லை எம்சிக்யூஸ் படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் நம்ம படிக்க போகிறோம், ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து நான் ஷெடியூல்ஸ் கொடுத்துருவேன் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட இந்த சேலஞ்சோட ஃபர்ஸ்ட் கோலே நமக்கு ஸ்கூல் புக்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது தான். ஸ்கூல் புக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சில பேர் என்சிஆர்டியாக சமைச்சிடான்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் என்சிஆர்டி கம்ப்ளீட் பண்ணுவோம். என்சிஆர்டியில் 10th 11th 12th, ஓகேங்களா? அதுக்குன்னு ரொம்ப டீப்பான 11th 12th கிடையாது, முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான். 10th standard நான் ஃபுல்லாக கவர் பண்ணி தான் ஆகணும். we don't have any choice for that. 10th 11th 12th முடிக்கலாம். அதுக்கப்புறம் மேபி சமச்சீர் அதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் படிக்கலாம். அதுக்கப்புறமா 9th 8th 7th 6th பார்த்துக்கலாம். சைட் பை சைட் ஸ்டாட்டிக் ஜிகேவும் படிக்க போகிறோம். இங்கிலீஷு, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து மெயினாக இன்டர்லோகஸ் தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லை ஜிகே டுடே எது வேணால் ஃபாலோ பண்ணலாம். நான் ரெண்டுத்துக்கான பிடிஎஃப்பும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா கூகுள் ட்ரைவில் கூட போட்டு வைக்கிறேன், அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லைனா யார் இருந்தால் கூட நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஜிகே டுடே பிடிஎஃப் அண்ட் இண்டோலோகஸ் பிடிஎஃப். அப்புறம் எல்லாேருக்கும் தெரியும் இங்கிலீஷ் பற்றி பிளாக் புக்கோட பிடிஎஃப் இருந்தாலும் நான் ஷேர் பண்ணுறேன். அது வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் புக்கில் வந்து ஏ அப்படின்ற லெட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இசட் வரைக்கும் எல்லாத்துக்குமே இருக்கும். 1 word சப்ஸ்டியூஷன், சினானிம்ஸு எல்லாமே இருக்கும், ரைட்டா? ஸோ இப்போ வந்து நம்ம ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் அதிகமான வேர்ட்ஸ் இருக்கும், ரைட்டா? ஏ வந்து இன்றைக்கி ஏயில் எத்தனை வேர்ட்ஸ் முடிக்க முடியுமோ அதை முடிச்சுட்டு நாளைக்கு வேர்ட்ஸ் ஒரு லெட்டர் வந்து 2 நாளைக்கு படிக்க போகிறோம். அது ஏன்ற லெட்டரில் ஓடபிள்யூஸில் என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லாக, இப்போ சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸில் என்னென்ன இருக்கோ எல்லாமே, ப்ளஸ் உங்களுக்கு வொக்காப் இது ஸ்பெல்லிங் வேர்ட்ஸில் என்ன இருக்கோ ஏல அதுவும் படிச்சிடணும். ப்ளஸ் உங்களுக்கு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸில் என்ன இருக்கோ அதுவும் படிச்சிடணும். ஸோ முக்கியமாக வந்து நான் ஓடபிள்யூஎஸ், இடியம்ஸு, சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸு, ஸ்பெல்லிங்கும் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஏல ஃபஸ்ட்டு டே 1 டே 2 முடிச்சிடணும். ஏ ஃபுல்லாகவே முடிச்சிடணும். ஸோ இப்போ வந்து மார்னிங் ஒரு விஷயத்தை படிக்கிறீங்களா, நைட் டைமு இல்லை ஈவினிங் டைமில் ரிவிஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிவிஷன் இஸ் த பெஸ்ட் கீ. அதுக்கப்புறம் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் டாபிக்ஸ் படிக்க போகிறோம் எல்லாத்தையும் நான் வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் போட்டுடுறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஷீட் மாதிரி எடுத்துக்கிட்டு, ஒரு ரஃப் நோட் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன எழுதணுன்றதையும் நான் வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். வந்து டே 1 டாஸ்க் 1
எந்த ஹார்லேருந்து எந்த ஹார் வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹார்லி பேஸஸ்க்கு நீங்கள் டார்கெட் வச்சுக்கோங்க. ஒரு சில பேர் நான் பார்த்துருக்கேன் மந்த்லி பேஸஸ்க்கு நீங்கள் வந்து டு டூ லிஸ்ட் எழுதுவாங்க. ஒரு நாளில் என்ன பண்ணணும்னு எழுதுவாங்க. நான் வந்து கம்ப்ளீட்டாக அந்த கேட்டகரி கிடையாது. இப்போ ஒரு 5:00 எழுந்திக்கிறேன்னா 5 to 6 என்ன படிக்க போகிறேன் அப்படின்றது எழுதிடுவேன். அதை முடிச்சிடுவேன். அப்புறம் 6 to 7 எழுதிட்டு அப்புறம் ஒரு பிரேக் வேணுமா ஒரு 5 to 10 மினிட்ஸ் எடுத்துப்பேன். அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் 10 ஹவர்ஸ்க்கும் நான் வந்து டைம் டேபிள் மாதிரி போட்டுட்டு நான் படிப்பேன்னா அந்த மாதிரியும் பண்ண வெல் அண்ட் குட். ஸோ எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து என்சிஆர்டி புக்ஸ் வந்து என்சிஆர்டி வெப்சைட்ஸ்லேருந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது எல்லாருக்குமே மோஸ்ட்டாக தெரியும் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு. நான் வேணால் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி போடுறேன். அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். எந்த புக் ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு என்ன புக்னால் மெயினாக என்சிஆர்டி. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லூசண்ட்டாக இருக்கலாம், அரிஹண்ட்டாக இருக்கலாம், ஃபேட்மேன் இருக்கலாம், என்ன வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களோட வெல் அண்ட் குட். எது எடுத்தாலும் ஒரே டாபிக்ஸ் தான் வரப்போகுது. பட் பேஸாக நீங்கள் என்சிஆர்டியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் இன்றைக்கான ஷெடியூல் வந்து நான் டெலிகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன் டு கம்ப்ளீட் திஸ் சேலஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லி. தேங்க்யூ.